ஹாய், கொத்தமல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி, அப்புறமா ஒரு பெரிய தக்காளி 1, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா நறுக்கி வச்ச தேங்காய், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான உடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம், லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணோன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதனால சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போவே. அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி இலை போடுறேன். இப்போ லைட்டாக சிம் பண்ணியும் வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். சின்ன சைஸ் புளி வச்சுருந்தோம்ல, அதை சீடு இருக்குன்னு பார்த்துட்டு போடுங்க. இப்போ அப்படியே வதக்கிட்டே இருங்க. என்னோடது இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறமும் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போவே சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியதான். இது ஆல்ரெடி தேங்காய் நான் காமிச்சிருக்கேன். அந்த தேங்காவை இப்போ போட்டு இது கூட சேர்த்து அரைச்சிடலாம். லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.